ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வாழைப்பூ பொரியல் பார்க்கலாங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வேர்க்கடலை சேர்த்து செய்ய போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வாழைப்பூவை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்த்துக்கலாங்க. நிறைய பேருக்கு தெரியுங்க, தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி வாழைப்பூவை நம்ம இப்படி பிரித்து பார்த்தோம்னா இந்த மாதிரி பூ இருக்குங்க. அது உள்ளே ஒரு காம்பு இருக்கும், அதை எடுத்துட்டால் போதுங்க. அவ்வளோதாங்க. நம்ம இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு இலை மாதிரி இருக்கும். அதை எடுத்துகிட்டு உள்ளே ஒரு காம்பு இருக்குது பாருங்கள், அதை எடுத்துட்டா அவ்வளோதாங்க. இப்போ நம்ம எல்லா வாழைப்பூவுமே க்ளீன் பண்ணியாச்சுங்க. க்ளீன் பண்ணி எடுத்தால் அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம இதை பொடிசாக கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணிவிட்டு வெறும் தண்ணியில் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் மாறிடும். அதுக்காக நான் மோர் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஸ்பூனு தயிர் தண்ணியில் சேர்த்து கலந்துக்கிட்டோன்னா மோர் தண்ணி ரெடி ஆகிடுங்க. அதுக்கப்புறம் அந்த வாழைப்பூ சேர்த்துக்கலாம். கலர் மாறாமல் இருக்குங்க, அந்த வெள்ளையாகவே இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி செய்கிறோம். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த மோர் தண்ணியிலையே நம்ம ஒரு அலசி எடுத்துக்கலாங்க. இதுக்கு கூட ஒரு வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கோங்க. இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1/4 கப்பு அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துருக்கேன், 2 காஞ்ச மிளகா, ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துருக்கேங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா வறுத்தவொடனே எடுத்து தனியாக வச்சிடலாங்க. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ அதே கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானது கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரியட்டுங்க. எப்பயுமே நம்ம சமைக்கும் போது கடுகு நல்லா பொரிய விட்டு சேர்த்துக்கணுங்க. செரிமான பிரச்சனை வருங்க பொரியலைன்னா. இப்போ கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் கட் பண்ணி வச்சதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். வாழைப்பூ பார்த்திங்கன்னா இது ரொம்ப பேர் செய்ய மாட்டாங்க. ஏன்னா இது க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது ரொம்ப செய்ய மாட்டாங்க. ஆனாலும் இதில் நிறைய சத்து இருக்குங்க. பெண்களுக்கு அவ்வளோ நல்லதுங்க. இது கண்டிப்பாக வீட்டில் வாரத்தில் ஒரு நாளாவது செஞ்சு பாருங்கள். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம வாழைப்பூ வடிகட்டி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் தண்ணியெல்லாம் சேர்க்க வேணாங்க. ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும், நல்லா வெந்துடும். வேர்க்கடலை நல்லா ஆறிடுச்சிங்க. இப்போ நம்ம அந்த தோலை எடுத்துட்டு இது கூட வறுத்த இந்த பூண்டையும் காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கலாங்க. இது சும்மா நம்ம வறுக்காத கூட சேர்க்கலாம். நான் சும்மா வேர்க்கடலை கூட சேர்த்து வறுத்துக்கிட்டேங்க. வாழைப்பூ க்ளீன் பண்ணும்போது கையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. கை கருப்பாகாமல் இருக்கும். வேர்க்கடலையே இந்த அளவுக்கு பொடி பண்ணிக்கணுங்க. வாழைப்பூ நல்லாவே வெந்துருச்சுங்க. இப்போ லைட்டாக கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம பொடி பண்ண வேர்க்கடலை பொடியை சேர்த்துக்கலாங்க. இந்த பொடியை சேர்த்து செய்யும் போது வாழைப்பூ சாப்பிடும்போது பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்கங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. வாழைப்பூ கிடைச்சா இனிமேல் விடாதீங்க. கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.